பாட்டி இந்திராவின் ரூட்டை கெட்டியாக பிடித்த பிரியங்கா. ஒர்க் அவுட் ஆகுமா காங்கிரசின் மாத்தியோசி பிளான்? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரேபரேலி மற்றும் வயநாடு தொகுதிகளில் ராகுல் காந்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போது வயநாடு தொகுதியின் நாடாளுமன்ற பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார். இந்த தொகுதியில் யார் நிற்கப் போகிறார்கள் என்ற பெரும் எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில் நேரு குடும்பத்தின் மற்றொரு வாரிசும் ராகுல் காந்தியின் சகோதரியுமான பிரியங்கா காந்தி போட்டியிட உள்ளார். தேர்தல் களத்தில் அவர் குதிப்பது இதுவே முதல் முறை. காங்கிரஸ் கட்சிக்காகவும் தனது தாய் சோனியா காந்தி மற்றும் சகோதரர் ராகுல் காந்தி போட்டியிட்ட அமோதி, ரேபரேலி ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தார். சோனியா காந்திக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில் ஒரு சாரார் பிரியங்கா காந்தியை முன்னிலைப்படுத்தினர். அதற்கு காரணம் அவர் தோற்றத்தில் தனது பாட்டி இந்திரா காந்தியை போலவே இருப்பதால்தான். 2019 மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்ததற்கு பொறுப்பேற்று ராகுல் காந்தி தனது தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். பின்னர் தலைமையின்றியே சில வருட காலம் காங்கிரஸ் கட்சி இயங்கி பிஜேபி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு ஆளானது. ஏறக்குறைய 24 ஆண்டுகள் நேரு குடும்பத்தின் வசமிருந்த காங்கிரஸ் கட்சியின் தலைமை பொறுப்பு முதன் முறையாக மல்லிகார்ஜுனா கார்கேவிடம் 2022 வந்தது. இவர் நேரு குடும்பத்தின் தீவிர விசுவாசியாக அறியப்படுபவர். கடந்த 10 ஆண்டுகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட பிரியங்கா 2019 ஆண்டு உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதி காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். அதுதான் அவரின் அதிகாரப்பூர்வமான அரசியல் தொடக்கம். பின்னர் உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். இதனால் 2022 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் இந்தியாவே உற்று நோக்கியது. நேரு குடும்ப வாரிசான பிரியங்கா காந்தி தலைமையில் தேர்தலை சந்திப்பதால் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்று உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கட்சி கருதியது. ஆனால் 39 தொகுதிகளில் தனியே போட்டியிட்ட காங்கிரஸ் 2 இடங்களை மட்டுமே வெற்றி பெற்றது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியின் கோட்டையான உத்தரப்பிரதேசத்தில் அதிக இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதற்கு பிரியங்கா காந்தியும் ஒரு காரணம்தான். இந்த தேர்தலில் பிஜேபி தனது செல்வாக்கை இழந்து மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணி கட்சிகளின் தயவுடனேயே ஆட்சி அமைத்துள்ளது. மேலும் இந்த தேர்தல் முடிவுகள் மக்களிடையே மோடிக்கும் பிஜேபிக்கும் இருக்கும் எதிர்ப்பை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இதை பயன்படுத்தி வரும் 5 ஆண்டுகளில் பிரியங்கா காந்தியை மையப்படுத்தி மக்கள் பிரச்சனையை முன்னெடுக்கும் போது தொண்டர்களிடமும் மக்களிடமும் காங்கிரஸ் இழந்த செல்வாக்கை திரும்ப பெறக்கூடும். வரும் 2029 மக்களவைத் தேர்தலை கருத்தில் கொண்டே பிரியங்கா வயநாடு தொகுதியில் களம் காணுவதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். தேர்தலில் வெற்றி பெற்று தனது பாட்டி இந்திரா காந்தி, ஜெயலலிதா, மம்தா பானர்ஜி ஆகியோரை போல ஆணாதிக்கம் மிகுந்த இந்திய அரசியல் களத்தில் அசைக்க முடியாத ஒரு பெண் தலைவராக மாறுவாரா என்பதை அவரின் அடுத்தடுத்த நடவடிக்கைகளே முடிவு செய்யும்.